அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கேஎம்சிசி வெர்சஸ் ராக்லி. இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கேஎம்சிசி. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில், ஸ்ரீகுமார் இங்கே முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டண்டில். மேட்சோட முதல் பந்து டூ பால் வெயிட் பண்ணாரு, தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் 2 வைடு. செகண்ட் பால் இது நல்ல பந்து தூக்கி போட தான் பார்த்தாரு, சிங்கிள் கிடைக்குது லாங் ஆஃப்ல உங்களுக்கு. போன பால் வைடு. ஸோ தேர்ட் ஒன் குமார் அந்த அடுத்த பந்து தூக்கி போட்டிருக்காருங்க, நல்லாவே ஃப்ளோட் பண்ணி தூக்கி போட்டாரு. தரையோட பேருக்கு ஸ்ட்ரைட்டில் இங்கே பேக்கப்புக்கும் ஆள் வந்துட்டாங்க, சிங்கிள் கிடைக்குது இந்த பதிலையும். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி புல்லுக்கு போனாங்க. பார்த்து ஐயோ தடுக்க முடியாமல் ஒரு வேற ஒரு ஃபீல்டிங்கயா. ஆக்சுவலாக அவர் விழுந்துட்டாருன்னு பார்த்தா பேக்வர்ட் ஸ்கைல இந்த ஃபீல்டர் வெரைட்டி வந்து பேக்கப்புக்கு சூப்பர் பேக்கப், சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். குமார் டு சந்தோஷ் அடுத்த பந்து ஷாட்டுன்னு ஒட்டாரு, எங்கேயோ போகிற 6 ஸ்கொயர்லுக்கு மேலே போகிறா. முதல் 6 நினைக்கிறேன் இன்னைக்கு. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் நல்லா விதிக்கப்பட்டாரு, ரெட்டியா நின்னாருங்க. வெளியே போயிச்சா? எஸ், மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 6 இந்த ஓவரில். அந்த ஒயிடுக்கு அப்புறமாவும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. விக்கெட் விடாம ஆடி இருக்காங்க ராக்லி சிசி. ராஜா போட்ட முதல் பால் வைடு. முதல் பால் மேலே வந்திருக்கு. பாடி லைனில் வந்த பந்து கொஞ்சம் லைன் விட்டு விலகினாரு, டாட்டா இருக்கு. செகண்ட் ஒன் டாப் ஏஜ் ஆன் டாப்ல தூக்க பார்த்தாரு. ஐயோ காத்துக்கு வளைஞ்சிருச்சு பந்து, காட்டன் போல்ட் எடுக்க முடியல, சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த மந்தில். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் சரியா அப்பல்ல ஓடவும் இல்லை, ஹிட் ஆன் முடிவு பண்ணிட்டு நின்று ஆனப்படாது. ராஜா டு சந்தோஷ். மாடியோ தலையை தாண்டி போற 6ங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியல, கரெக்டி பவுண்டரிகிட்ட தடுத்துவா அப்படின்னு பார்த்தா பவுண்டரி கொடுத்துட்டாங்க, கீப்பராலையும் பிடிக்க முடியல. தரையோட ஆப் பேஜில் ஒரு 4 கிடைக்குது, 4 அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. விக்கெட் விடாம ஆடி இருக்காங்க. தேர்ட் ஒரு ஆகாஷ் போடுறாங்க. முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் மேலே வச்சாரு, நேருக்கு நேராக தரையோட போயிருக்கு, மேக்ஸிமம் சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஓவரில் ஆகாஷ் டு சந்தோஷ் ஷாட்டா போடப்பட்ட பந்து சரியா படல, சிங்கிள் கெயின். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் ஆஃப் சைடில் ஸ்கொயர் ஆஃப் இருக்கு, டீப் பாயிண்ட்ல சிங்கிள். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ரீபால் ஃப்ரம் ஆகாஷ் தட்டி விட்டாருங்க, பின்னாடி பாஸ்டா இருக்கு பந்து. விக்கெட் கீப்பரை கண்டிப்பாக பீட் பண்ணா, லயன்ட்ட போய் கரெக்டாக பிடிச்சாரு, ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. 2 வேஸ்ட் ஹைட், நோ பால். கேட்ச் விழுந்திருக்கு, ஃபீல்டர் பிடிச்சாலும் போச்சு சொல்லி 2 எடுக்கிறாங்க. ஃப்ரீ பால் ஆகாஷ் டு சந்தோஷ். நல்லா ஒன் கால் நோக்கி நேரம் வந்துச்சு, சிங்கிள். போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு, தட்டி விட்டுருக்காரு, சரியான மீட் இல்லை பேட்டில். ஐயோ பேக்கப் கால் கிடையாது, த்ரோ விலகி போயிருக்கு, எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது இங்கே. 2 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 44. விக்கெட் விடாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அஜித் லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறாங்க. முதல் பந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு யார்க்கர், நல்ல யார்க்கர் விக்கெட் ஆயிருக்கு, சிங்கிள். செகண்ட் ஒன் ஷட்டா போடப்பட்ட பந்து லெக் கட்டுக்கான முயற்சி. 6 தலையை தாண்டி போற பெரியாரு காட்டி அவர் கையில் வந்திருக்கு. Third on over, Ajit to Karthi, good shot into the skies, over the fence. அடுத்தாரு back to back 2 maximum.
அடுத்த பந்து அஜித் துக்காட்டி குட் ஷாட், வெயிட் பண்ணாரு. லாஃப்டர் ஒன் தூக்கி போடப்பட்ட பந்து யார் இருக்காரு பிச்சில் குத்தி வந்த பால்லாம் நீட்டாக ப்ளே பண்ணிட்டாரு. இந்த தலையோட பேருக்கு சிங். அஜித் சந்தோஷ் ஃபோமா புல் பண்ணாரு. ரேசிங் டு த பவுண்டரின்னு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. அங்க நெக்ஸ்ட் ஒன் அஜித்திட்ட இருந்து ஐயோ புல்லுக்கு தான் போக பார்த்தாரு. இந்த மேலே பட்டிருக்கு டாட்டு. என் முதல்ல பேட்டிங் முடிச்ச ராக்லி சிசி 62 அடிச்சிருக்காங்க. 63 இப்போ தேவை 24 பந்தில். கேஎம்சிசிக்கு பெரிய டார்கெட்டுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் நான் செகஷனில் குட்டி முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தினேஷ் வந்திருக்காங்க. 24க்கு 63 தேவை. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஐயோ பவுன்ஸே இல்லைங்க. பந்தில் நேருக்கு நேராக தான் கொடுக்க பார்த்தா கொஞ்சம் விலகிட்டார் டாட். செகண்ட் பால் ட்ராக் டவுன் ஆயிருக்கு. இன்சைட் எஜ் மூலியமாக விக்கெட் விடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் தேர்ட் ஒன். அவர் பிடிக்கிற முதல் பந்து சிக்ஸருங்க. ஐயோ ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலே 24க்கு 63ங்கிற பேட்டிங் சேசிங் அப்போ ப்ரெஷர் இருக்க தான் போகுது. டபுள் பிரேக் த்ரூ ஓவரா மாதிரி இருக்கு தினேஷ் அவர்களோட ஓவர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகதி நல்ல பிளே வந்தார். பிடிக்கிற முதல் பால் டிஃபென்ஸுக்கு போனார். ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டு டீப்லேருந்து வரணுங்க காரணம் 2 இங்கே. அடுத்த பந்து ஸ்டெம்ப் மேலே தான் வச்சார். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. சூப்பராக எடுத்துருவாங்க. நல்ல ரிசீவ் வேறு உடம்பு போட்டு தடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா ரன் விடாமல் சிங்கிள். செக்கில் குட்டி ஸ்லாப்புக்கு போனார். சரியா அப்பல்ல ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 4. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே கேஎம்சிசி. செகண்ட் ஓவர் தீபன். செகண்ட் ஓவரில் முதல் பந்து பவுண்டரி லைன் தடுத்துருக்காங்க. 2 இதில். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ் சிங்கிள். பந்து தொடர்ந்து அடிச்சாருங்க. தலையை தாண்டி ப்ரோ சூப்பர் ஷாட் ப்ரோ. 6 ஓட்டங்கள். ஐயோ சரியா அப்படல. மறுபடியும் சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். ரீபால் இந்த பால் போன பால் வைடு பையில் ஒன்று காரணத்தினால எட்டகையும் சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் ஸ்டம்ப் ஒட்டி வருது. நிற்கும் இருக்கு லெகம் பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிச்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. 3 விக்கெட் விட்டுருக்காங்க கேஎம்சிசி. 12க்கு 45 தேவை. நெக்ஸ்ட் ஒரு மணி போட வந்திருக்காங்க. இந்த ஒரு முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் பாட்டம் மேலே நல்லாவே யூஸ் பண்ணாரு. 4க்கான நல்ல சான்ஸுங்க. தடுக்க முடியாத 4 தரையோட போது பாரு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப் பிடிக்க வாய்ப்பு இல்லை. சிங்கிள் எடுப்பாங்க. ஐயோ மிஸ் ஃபீல்டு. இப்போ ஓடுறாங்க. 2 மாதிரி இருக்குது சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாரு. இந்த தடவை கேட்சுக்கான சான்ஸ் அதிகம். தெளிவாக எடுக்கணும். ஐயோ கேட்ச் ட்ராப்பு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குமார் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஐயோ கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணார். இன்சைட் எட்ஜில் கீப்பரை பீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சிங்கிள் வைக்கிறாங்க இந்த பந்தில். சிங்கிள் டபுளாகவும் மாற்றிட்டாங்க. அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃப்ளாட்டாக போனார். கொஞ்ச நேரம் ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் தலையை தாண்டி போயிருக்கீங்க. மணிகிட்ட இந்த அடுத்த பந்து தரையோட பேருக்கு இந்த தடவை கொஞ்சம் விளக்குனார். அவுட் சைட் ஆஃபில் போட்டார். நல்ல ஃபீல்டிங் கன்வென்ஷனலாக ஃபீல்டிங் பார்த்தாரு. சிங்கிள் மட்டுமே. ஸ்கோர் 33. 3 ஓவர் முடியல. இந்த ஒரு மணி போகிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். முதல் பந்து தூக்கி விட்டார். பிச்சாத பாலுக்கு போனார். மறுபடியும் ஃபீல்டரால் கவர் பண்ண முடியல. நல்ல ட்ரை இருந்துச்சு. லாங் ஆஃபில் 2. செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ரீ. நல்ல பந்துங்க. ஸ்லோவாக போட்டார். பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டார்.
அடுத்த பால் சரியா பல்ல நின்றுச்சு இங்கே. போன பால் வைட்டு ஸோ ரீபால் இந்த பால் கையில் ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். வெளியே இருக்குங்க. அவரோட ஆர்க்கில் இல்லை, அவரோட அட்வான்ஸ் பண்ணி ஆனாரு. பட் இருந்தாலும் பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டு டு த டாப் ஓவர் த ஃபென்ஸ் போய் லாஸ்ட் ஒரு மீனிங் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நல்லா வந்து கம்பேக்கிங் பால் ஸ்டிக்கு மேலே கீப்பர் கை. லாஸ்ட் ஒன் மேட்ச்சில் ஸ்லோவர் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணார். ஆறுதலுக்கு ஒரு 4 அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ராக்லி சிசி vs KMCC ஒரு பெரிய டார்கெட்டை வச்சாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இங்கே ராக்லி சிசி.